வணக்கம் தமிழர்களே. இன்றைக்கி நம்ம யாரை பற்றி பேசணும்னா திருமதி பிரேமலதா. தமிழக அரசியலில் தனி நபர்கள் இருந்த பட்டம் 5 கட்சி அமாவாசை அப்படின்ற பட்டத்தை வைத்திருந்த செந்தில் பாலாஜி செல்வ பெருந்தகை தனிநபர்கள் வைத்திருந்த பட்டத்தை தேமுதிகவுக்கு பெற்று தந்திருக்கக்கூடிய திருமதி பிரேமலதா அவர்கள் 2016 ஒரு கூட்டணி வெற்றி பெறவில்லை, 2019 ஒரு கூட்டணியில் இருந்தாங்க, வெற்றி பெறவில்லை, 2021 இருந்த கூட்டணியிலேருந்து வெளியே டிடிவியோட கூட்டணி வச்சாங்க, அதுலேயும் வெற்றி பெறலை. ஆனால் எந்த கூட்டணி வெளியே வந்தாங்கன்னா அந்த கூட்டணி எல்லாருக்குமே எம்எல்ஏ வந்தது. 2024 அண்ணன் டிடிவி தேசிய ஜனநாயக கூட்டணி அவர் வந்தார். இவங்க அந்த கூட்டணி விட்டு அதிமுகவுக்கு போயிட்டாங்க, அப்பவும் வெற்றி பெறவில்லை. ஸோ 4 தேர்தல்களாக 4 கட்சிகளும் 4 விதமான கூட்டணியை அமைத்து 5வது தேர்தல் 5வது விதமான கூட்டணி அமைத்திருக்கக்கூடிய தேமுதிகவுக்கு 5 கட்சி அமாவாசை என்ற பெருமையை பெற்று தந்திருக்கிறார் திருமதி பிரேமலதா. இதுக்கு அவங்க சொல்கிற காரணம் பார்த்தீங்கன்னா, நிர்வாகிகளும் தொண்டர்களும் அதை தான் விரும்பினாங்கன்னு, அது முழுக்க வடிகட்டிய போய் அதை தான் விரும்பினாங்கன்னா, இது இவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஜனவரி 9 கடலூர் மாநாட்டில் அறிவிப்போன்னாங்க. அதுக்கு முன்னாடி அவங்க நிர்வாகிகள்கிட்ட கருத்தெல்லாம் கேட்டதாக சொன்னாங்க. அப்போது அன்றைக்கே அறிவிச்சிருக்கணுமே, நேற்று தான் சொன்னாங்க, நேற்று சொல்லி மின்னாணத்தை சொல்லி நேற்று எப்படி அது நடந்தது? இது முழுக்க வடிகட்டிய போய். இவங்க நல்லாவே தெரியும். அதுவும் நீங்கள் திமுகவோட கூட்டணி வச்சுருக்கீங்க. அது கேப்டன் அவர்கள் தன் வாழ்நாள் முழுதும் எதிர்த்த ஒரே கட்சி எதுனா அது திமுக தான் சொல்லுவார். அவர் கருணாநிதி திமுகவில் புந்த கருநாகம் என்று ஆரம்பித்து தொடர்ந்து கருணாநிதியையும் திமுகவும் கடுமையாக எடுத்தவர் அண்ணன் கேப்டன். அதுக்கேற்றவர் இவங்களும் பார்த்தீங்கன்னா, அவரை எவ்வளோக்கு எவ்வளோ இழிவுபடுத்துமோ, எவ்வளோக்கு எவ்வளோ அசிங்கப்படுத்த முடியுமோ, எவ்வளோக்கு எவ்வளோ கேவலப்படுத்துமோ அந்த அளவுக்கு பண்ணாங்க விஜயகாந்த் அவர்களை திமுக. அப்படிப்பட்ட கட்சியோட கூட்டணி வைத்திருப்பது மிக 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 வருந்தத்தக்கது, வேதனைக்குரியது. அதனால் கேப்டனின் தொண்டர்களுக்கு நான் வைக்கக்கூடிய கோரிக்கை என்னன்னா, தொடர்ந்து அவங்க தோல்வி பெறக்கூடிய கூட்டணியை வச்சுட்டு இருக்கிறாங்க. ஸோ தீய சக்தி திமுகவை வீழ்த்தக்கூடிய வல்லமை படித்த ஒரே கட்சி கூட்டணி பார்த்தீங்கன்னா தேசிய ஜனநாயக கூட்டணி. அதன் தலைவர் இபிஎஸ் அவர்கள். ஸோ 2026 தேர்தலில் இபிஎஸ் அவர்கள் முதல்வராவதற்கு நீங்கள் அனைவரும் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளுக்கும் அண்ணன் இபிஎஸ் அவர்களுக்கும் வாக்களிக்குமாறு வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி ஜெய். திமுக போட்டியிட்ட இடங்களில் எல்லாம் டெபாசிட் இழந்தது என்ற வரலாற்று சாதனையை தமிழக வாக்காளர் பெருமக்களாகிய நீங்கள் செய்து முடிக்க வேண்டும். செய்வீர்களா? நமக்கு எது நல்லதுங்கிறது நம்ம மண்ணுக்கு தான் தெரியும். அந்த மண்ணோட ஈரத்தை காயாம காப்பாற்றி அடுத்த தலைமுறை கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது நம்ம கடமை இல்லையா?